அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட சின்ன வயசில் சர்க்கஸ்க்கு போய் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா சர்க்கஸ் அந்த அமைக்கிற அந்த இடத்த எங்கேயாவது கடந்து போயிருப்பீங்க. இல்லைன்னா அதை பற்றியான ஒரு போஸ்டரையாவது பார்த்துருப்போம். போஸ்டர் கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பே சர்க்கஸ், ஜம்போ சர்க்கஸ், கிரேட் ராயல் சர்க்கஸ், இந்த மாதிரி நிறையா ராம்போ சர்க்கஸ், இந்த மாதிரி நிறையா சர்க்கஸ், வித்தியாசமான சர்க்கஸ்லாம் வந்து அவங்க ஊர்லேயோ ஊர் பக்கத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு சிட்டிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அது கொண்டு வருவாங்க. முக்கியமாக அந்த ஆனுவல் லீவ்லலாம் வரும்போது அந்த சர்க்கஸ் கண்டிப்பாக அந்த ஊர் மத்தியில் இருக்கும். இது நல்லா பார்த்தோங்கன்னா இப்போ அந்த மாதிரியான சர்க்கஸ் அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஒரு லாரியில் வந்து கொண்டு வந்து அதை வந்து ஒவ்வொன்றா அந்த கூடாரம் அமைக்கிறதுலேருந்து ரெடி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதுவே வாரக்கணக்கில் ரெடி பண்ணி அந்த ஒரு பிரம்மாண்டமான அந்த கூடாரத்தை வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க. இதை வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற மக்கள் வந்து குழந்தைகள் எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அதற்குரிய மோகம் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா சர்க்கஸில் போய் ஒரு புலியையோ சிங்கத்தையோ குதிரையையோ சேட்டை செய்யும் குரங்குகளையோ இந்த மாதிரியான அந்த கயிறில் சைக்கிள் ஓட்டுற மனிதர்களையோ இவங்களெல்லாம் பார்க்குறது, ஜோக்கர் அந்த கோமாளியை பார்க்குறது, இதெல்லாம் வந்து காண கிடைக்காத வாய்ப்பாக இருக்கும் அப்போ அந்த தருணத்தில். அப்படி இருந்த தருணம் இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஒரு போர் அடிக்கிற நிகழ்வாக மாறிடுச்சு. அதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ வீடியோஸு, அவ்வளோ காட்சிகள், எல்லாமே த்ரில்லிங்கு, எக்ஸைட்மெண்ட்டு, காமெடி, இது எல்லாமே நம்ம மொபைல்லே வந்துடுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஒரு புலியை பார்க்கணுன்னா உண்மையாகவே ஒரு சர்க்கஸில் தான் முதன் முறையாகவே, அப்போ ஜூ கூட அவ்வளோ போயிருக்க முடியாது. எல்லா ஊர்லேயும் ஜூ இருக்காது இல்லையா? இந்த சர்க்கஸில் தான் பார்க்க முடியும். சிங்கத்தை பார்க்கலாம். நேராக பார்க்குறதே ஒரு பயங்கர ஒரு அபூர்வமாக இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ ஏன் இந்த சர்க்கஸை பற்றி இப்போ பேசிகிட்ருக்குறோன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஒரு சர்க்கஸ் சம்மந்தமான படம் தான். 1978 ஜி அரவிந்தன் அவர்கள் மூலமாக இயக்கப்பட்ட தம்பு, இந்த படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. தம்பு மலையாள மூவி. இந்த படம் வந்து ஒரு சாதாரண இந்திய திரைப்பட டெம்ப்ளேட்டில் இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜி அரவிந்தன். இவரும் கிட்டத்தட்ட அடூர் கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஒரு பேரலல் சினிமா எடுக்கிறவர். ஃபீச்சர் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ரி, மற்ற வகையான படங்களும் எடுக்கிறவர். ஸோ அப்படி எடுக்கிற ஜி அரவிந்தன் அவரோட இந்த படத்தை பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நீங்கள் படம்னு நினச்சி பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். இதில் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு படம்னா அதுக்குரிய அந்த படத்தோட நகர்வுக்கு ஏற்ற மாதிரியும் காட்சி அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப இயல்பாக மக்கள் வந்து இருக்கிற அவங்களோட முகங்களை அவங்களுக்கு தெரியாமையே எடுத்த மாதிரி இருந்தது. அப்படி தான் எடுத்திருக்கிறாங்க சொல்லப்போனால். அதான் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படுற ஒரு படம்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன பிடிக்கும்னா, ஒரு 30, 40 வருடங்கள், 50 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிற மனிதர்கள் எப்படிலாம் இருப்பாங்க, இதற்கு முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம படங்கள் மூலமாக பார்க்குறோம்.
அது வந்து ஒரு நடிகர் நடித்து ஒரு இயல்புத்தன்மைக்கு மீறி நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கிறாங்க. ஆனா உண்மையா இயல்பாவே அந்த காலத்து மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கங்கிற ஒரு அ அந்த கற்பனையும், அந்த பார்க்குற ஆர்வமும் எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, சில புத்தகங்கள் மூலமா அத உணர முடியும். அனந்தரங்கம் பிள்ளை அவர்களோட டைரி குறிப்புகள், அதெல்லாம் வந்து 1800கள்ல நடந்த நிகழ்வுகள். பாண்டிச்சேரி அந்த பகுதியில் நில் அ நி அ ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்ல நிகழ்ந்த நிகழ்வுகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் மானுடம் வெல்லும்ல வந்து அத ரெஃபரன்ஸா வச்சு பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அந்த கதை. அது ரொம்ப இயல்பா இருக்கும். அதில படிக்கும் பொழுதே அ அந்த கால அமைப்பையும், அந்த மனிதர்களையும் நம்மனால இமேஜினேஷன் பண்ண முடியும். ரொம்ப ரியலா இருக்கும். அந்த வகையில இந்த படம் வந்து அந்த மாரி இப்ப ஒரு 78ன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 40, 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர்கள், உண்மையாவே ஒரு மனிதர்கள் இந்த படத்துல நடிக்கிறோன்னு இல்லாம சாதாரணமா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமயே எடுத்த மாரி இருந்தது இந்த படம். இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, ஒரு லாரி வந்து ஒரு மக்களை ஏத்திட்டு, அதில வந்து சில பொருட்கள், விலங்குகள் இதெல்லாம் ஏத்திட்டு, அம் அந்த ஒரு ஆற்றங்கரையோரமா இருக்கிற ஒரு கேரள கிராமத்து பக்கம் உள்ள நுழையுது. அந்த ஷாட்டே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லைட்டிங் அதெல்லாம் இல்லாம, அந்த காலத்தில ஒரு ஸ்டூடியோ செட்டப்லாம் இல்லாம, இயல்பாவே அந்த ஊருக்குள்ள அ அந்த ஆற்றங்கரைகள கடந்து உள்ள ஒரு பாலத்த கடந்து அந்த சர்க்கஸ் கம்பெனியோட லாரி வந்து அவங்களோட எம்ப்ளாயி எல்லாம் ஏத்திக்கிட்டு உள்ள வருது. உள்ள வரவங்க அதில ஒரு அழகான ஒரு ஆற்றங்கரை இருக்கு. அந்த ஆற்றங்கரை ஓரம் நெறைய மணல்கள் இருக்கு. அந்த மணல்ல வந்து அந்த இடத்த சூஸ் பண்றாங்க. அந்த சூஸ் பண்ணிட்டு, அங்க வந்து அந்த கூடாரம் அமைக்கிறாங்க. இந்த கூடாரம் அமைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல இருக்கிற அந்த பெரிய பில்லரா இருக்கிற அந்த மரத்துக்கு ஒரு பூஜை மாரி செஞ்சு, தேங்காய் உடைச்சு, அந்த இடத்துல அந்த கூடாரத்த கொண்டு வராங்க. அந்த கூடாரத்த அவங்க எழுப்புற விதமே பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாவும் நல்லாவும் இருக்கும். ஏன்னா, அவ்வளோ பெரிய மர உயரத்தில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கயிறு போட்டு இழுத்து, அவ்வளோ பெரிய கூடாரத்த அங்க கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அங்க ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர்கள்கிட்டலாம் வந்து அந்த சர்க்கஸ் கம்பெனி ஓனர் வந்து போய் சந்திப்பாரு. சந்திச்சு இந்த மாரி சர்க்கஸ் இங்க கொண்டு வரோம். நீங்க தான் வந்து அத ஸ்டார்ட் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுவாரு. அதுக்கு நடுவுல அ சர்க்கஸ் கம்பெனியோட அந்த நோட்டீஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, ஒரு அனௌன்ஸ்மென்ட்டோட ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் அப்படியே அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டே போவாங்க. அ அங்க வந்து பின்னாடி அந்த குழந்தைகள்லாம் அத வந்து பின்னாடியே அந்த வண்டி பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாவும் இருக்கும். இப்படி இருக்கிற தருணத்தில அந்த அ சர்க்கஸ் ஆரம்பிக்குது. அங்க வந்து பலதரப்பட்ட மனிதர்கள், கயிறுல சைக்கிள் ஓட்டுறவங்க, அம் இந்த மாரியான கோமாளிகள், குரங்குகளின் சேட்டை, புலி இந்த மாரியான காட்சிகள்லாம் அ எடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, அந்த காட்சிகள்லாம் அந்த காட்சிகள பார்க்குற மக்கள வந்து ரொம்ப இயல்பான தன்மையில அவங்களுக்கு தெரியாமயே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அத நீங்க அந்த மக்கள பார்த்தீங்கன்னாலே தெரியும். எந்த ஒரு அ முகப்பூச்சும் இல்லாம, அவங்க பாட்டுக்கு உண்மையாவே சர்க்கஸ் பார்க்க தான் வந்திருந்திருக்காங்க. அத ஷூட் பண்ணி வச்சிருக்காரு ஜி. அரவிந்தன். அவ்வளோ இயல்பா இருக்கும். அந்த 45 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் மக்களின் உடைகள், அவங்களுடைய அந்த காட்சிகள பார்க்குற ஆர்வம், அ அந்த குழந்தைகளின் சிரிப்பு, அதில ஒரு சின்ன பையன் பீடி கூட குடிச்சிட்டுருப்பான். அதையும் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி நெறைய வித்தியாசமான மனிதர்களின் முகங்கள வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனிதர் முகங்கள் வந்து இதில எது என்ன ஹைலைட்னா, அ
அவங்களுக்கு தெரியாம எடுத்தனால, ஒரு ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் நடக்கும். அது ஒரு காமெடியா இருக்கும். அந்த இடத்த சிரிப்பாங்க. அத வந்து எடுத்திருப்பாங்க. பலதரப்பட்ட பெண்களும், குழந்தைகளும், பெரியவர்களும் அவங்களோட முகங்கள வந்து அடுத்தடுத்து காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இயல்பா இருக்கும். ஸோ இந்த ஊர்ல சர்க்கஸ் நடக்குது. சர்க்கஸ காமிக்கிறாங்க. மக்களின் முகத்த காமிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இங்க ஹைலைட்டே. இதுல கதைங்கிறதே கிடையாது. எப்படின்னா, நம்ம உண்மையாவே நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் போடுறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? சர்க்கஸ் பார்ப்போம். அடுத்து அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுவோம். இதுமாரி ஒரு மனிதர்கள மட்டும் காமிக்காம, இவங்க வந்து சர்க்கஸ பார்த்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு காட்சி வச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய பம்ப் செட் மாரி இருக்கும். அத மானிட்டர் பண்ற ஒரு வாட்ச்மேன் மாரி, எலக்ட்ரிஷியன் மாரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு அந்த நதிக்கரை ஓரம் தான் உட்காந்துருப்பாரு. அத ஸ்டார்ட் பண்ணிட்டு. அங்கருந்து ஒரு பெண் குளிச்சுட்டு உள்ள வரும். அந்த பொண்ணுக்கும், இவருக்கும் ஒரு பார்வையினால ஒரு காதல் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு காட்சியா காமிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனிதன், அதாவது ஒரு பெரிய மில் இருக்கும். ஆ அந்த மனிதனோட ஒரு இயல்பு தன்மைய காமிப்பாங்க. அவர் எப்படி ஒரு அந்த மில்லுக்குள்ள வராரு, அவர் ஆஃபீஸ்ல எப்படி உட்கார்றாரு, திரும்ப அவர் எப்படி வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அவ்வளோதான். இதில எதுவும் கதைகள்லாம் இருக்காது. இது எந்த தொடர்புமே இருக்காது. அன்னைக்கு அந்தந்த ஊர்ல அந்த ஊர்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே சஃபுல்டா காமிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். ஒரு பையன் இருப்பாப்படி. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஜிப்சி இன மக்கள் மாரி பயங்கர தாடி, முடிகள்லாம் வச்சுட்டு, ஆ வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஒரு அந்த குடும்பத்தோட ஒட்டாம, ஒரு சுதந்திரத்த தேடி அலையிற, ஒரு இயல்பான சாதாரண ஒரு மனிதன் கிட்ட வந்து ஒரு வாத்தியத்த கத்துக்கிட்டு எ முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு ஆலமரத்தடியில உட்காந்துக்கிட்டு, பீடி குடிச்சிட்டு, இப்படி இருப்பாரு. ஸோ இது ஒரு காட்சியா போகும். சர்க்கஸ திரும்ப காமிப்பாங்க. இப்படியே மாத்தி, மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த காட்சிகள் வந்து முன்னும் பின்னுமா போயிட்டே இருக்கும். இதில என்னன்னா, நாள் வந்து பார்த்த சர்க்கஸ பார்த்த அந்த குழந்தைகள் வந்து அடுத்த நாள் வந்து அந்த கோமாளிய வந்து பார்க்கணுன்ட்டு ஓடி வருவாங்க, பகல் பொழுதுல. அந்த கோமாளி எங்கன்னு கேட்கும்போது, ஒருத்தர் வந்து "அங்க தான் இருப்பாரு பாருன்னு" பார்த்தா, ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, ஒரு தாத்தா. அவர் கோமாளி தான் தாத்தா. அவரு வந்து இயல்பான முகத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தத்தில உட்காந்துருப்பாரு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கஸ்ல இருக்கிற எல்லா மனிதர்களின் முகத்திலயும் ஒரு வகையான ஒரு ஏக்கமும், வருத்தமும், ரொம்ப ஒரு வறுமையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதே இத ஒரு ஒரு கட்டுரையில வந்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர் ப்ளாக்லயே எழுதியிருந்தாரு. அவர் வந்து தேனி பக்கமா போகும்போது, ஒரு மதிய வேளையில ஒரு சர்க்கஸ பார்க்கக்கூடிய தருணம் கிடைச்சது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சின்ன வயசுல பார்க்கும்போது, அந்த கூடாரம் மாரி ஏன் நம்ம வீட்ல கூடாரம் மாரி வச்சு வாழ மாட்டேன்றாங்க, அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த நோட்டீஸ் குடுக்க வரும்போதே, அந்த சர்க்கஸ் மக்களே வந்து ஊருக்குள்ள நடந்து வந்து நோட்டீஸ் குடுக்குறதும், புலிய வந்து வாக்கிங் கூட்டு போற மாரி கொண்டு போறதும், இதெல்லாம் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறத பத்தி சூப்பரா எழுதியிருப்பாரு. அதில என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த அ ஏன்னா அவர் பார்த்த தருணம் வந்து அந்த இப்ப இருக்கிற காலம். இப்ப இருக்கிற சர்க்கஸ் வந்து யாரும் அவ்வளோ விருப்பப்பட்டு போகல. இவர் போம்போது பெரிய கூட்டமும் இல்ல. உள்ள போய் பார்த்தா ரொம்ப ஒரு மினிமமான ஒரு மக்கள் தான் இருக்கிறாங்க. அங்க பண்ற மக்கள் யாரையும் ரசிக்கிறதும் இல்ல. மக்கள் ஏன்னா அ அவங்க பார்க்குற வீடியோஸ்லயே அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் பொழுது, அங்க இருக்கிற மிருகங்கள், கழுதைகள் இதெல்லாம் என்னத்த பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஒ ஒரு ஏமாற்றத்தோடயே வெளிய வராங்க. வெளிய வரும்போது ஒரு டிக்கெட் கவுண்டர்ல ஒரு அம்மாவும், ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. அந்த சின்ன பையன் டைனோசர் உள்ள காமிப்பாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கிறாங்கிற மாரி முடிப்பாரு. ஸோ, அதில என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்க இருக்கிற மக்கள் வந்து இந்த சர்க்கஸ்ல வேலை பார்க்குற மக்கள், கோமாளிகள், அந்த குள்ளர்கள் இவங்கள்லாம் வந்து அடுத்த நாள் சர்க்கஸ் நடக்குமா? நம்மளோட வருமானம் என்ன ஆகும்? வேற என்ன பண்ணுவோம்? அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே இருப்பாங்க. அத வந்து சொல்லியிருப்பாரு. ஆல்மோஸ்ட் இந்த படமும் அதேதான். அ அடுத்த சீன் காமிக்கும்போது, இந்த சர்க்கஸ்ல இருக்கிற வேலை பார்க்குற இந்த மனிதர்கள், அவங்களோட முகத்தில வருத்தம் தெரியும். ஆ ஒரு நாள் வந்து அந்த சர்க்கஸ்ல இரவு உணவுலாம் சாப்பிட்டுட்டு முடிச்சு உட்காந்துருக்கும் பொழுது, ஒருத்தர் வந்து இந்த கோமாளி வந்து டான்ஸ் ஆடுவாரு. கீழ விழுந்துருவாரு.
அவரை வந்து அந்த ஓனர் அடிச்சுடுவார். அப்போ வந்து அவரை ஃபேஸ் கிட்ட அப்படியே கேமரா வச்சு, ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் டெம்ப்ளேட் உள்ள படம் இல்லையா. திடீர்னு மக்களை காமிப்பாங்க, திடீர்னு ஃபேஸ் கிட்ட அந்த கேரக்டர் முன்னாடியே ஃபேஸ் கிட்ட கேமரா வச்சுட்டு அந்த கேரக்டர் பேச விடுவாங்க. அதில் அந்த கோமாளி தாத்தா என்ன சொல்லுவார்னா, என்னோடய 8 வயசில் நான் இந்த சர்க்கஸ்குள்ளே எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 67 வயசு. எனக்கு நான் வேறு எதையுமே பார்க்கல. இங்கேயே இருந்து இங்கேயே செத்து போகிறேங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெண் வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறது இது மாதிரி பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு, இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு ரூ. 10 கிடைக்கும். நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இதில் இருக்கிறேன். இப்போ வரைய இந்த ரூ. 10 தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு வருத்தம் இருக்கும். அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு வருத்தம் தெரியும். இப்படியே இருக்கும் பொழுது, உண்மையாகவே குழந்தையாக இருக்கும்போது சர்க்கஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த சர்க்கஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரம்மாண்டம், நாட்கள் ஆக 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 அந்த சர்க்கஸை நீங்கள் கடந்து போகும்போது தெரியும். ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெரிய குதிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு வத்தி போன கழுதை மாதிரி ஆகிற அந்த இதை பார்த்தா அப்படி தான் தெரியும். அந்த ஒரு கூட்டம் கம்மியாயிடும், அந்த கலை இழந்து போயிடும். அந்த கூடாரமே ஏதோ சுருங்கி போன மாதிரியான ஃபீல் வரும். ஏன்னா நான் அதை சில சமயம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊரில் வந்து இந்த மாதிரி போடும்போது, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை அங்கே வர்றதுக்குரிய வாய்ப்பு வரும். அதை கடந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு. அப்போ வந்து வாரம் பார்க்கும்போது இருந்த அந்த கூட்டமும், அந்த ஒரு ஆரவாரமும், அந்த 2, 3 வாரம் கழித்து அதை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா தெரியும், அது ஏதோ ஒரு கலை இழந்த இடம் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் என்ன நடக்கும்னா, அந்த ஊரில் வந்து திருவிழா ஆரம்பிச்சுருவாங்க. திருவிழா ஆரம்பித்தோடனே திருவிழாவில் வந்து மக்கள் எல்லாம் திருவிழாவுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற கூட்டங்கள் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்களே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் நிறையா வித்தியாசமான ஏதாவது ஒன்று பண்ணா தான் மக்கள் வருவாங்கங்கிற மாதிரி ப்ராக்டிஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. எதுவுமே யார் மக்கள் வர வர அந்த அவ்வளோதான் ஆர்வம் குறைஞ்சிரும். இவங்களே கூடாரத்தை விட்டுட்டு இன்றைக்கி கூட்டம் வரலன்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்று பார்த்தா அந்த திருவிழாவோட வான வேடிக்கை நடந்துகிட்ருக்கும். அந்த பட்டாசுகளை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அதில் அந்த திருவிழாவே ரியலாக வந்து அதை கேப்சர் பண்ணி வச்சுருப்பார். அந்த கேரளாவோட சடங்குகளை கேப்சர் பண்ணி வச்சுருப்பார் ஜி. அரவிந்தன். ஸோ இந்த படம் வந்து உண்மையாகவே ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இது படம் சொல்கிறத விட ஒரு டாக்குமெண்ட்ரின்னே சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 40, 50 வருடத்துக்கு முன்னாடி சர்க்கஸ் எப்படி ஒரு ஊரில் அமைச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து எதுவும் ஸ்கிரிப்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே உண்மையாகவே ஒரு சர்க்கஸை கொண்டு வந்து அமைச்சவங்களுக்கு பின்னாடி உட்காந்து கேப்சர் பண்ணது தான் கிட்டத்தட்ட இந்த படம். அங்கே வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்க, அந்த மக்கள் பார்த்த அந்த ஆர்வம், அதற்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை, அங்கே இருக்கிற மில் தொழிலாளி, அங்கே மில் ஓனர், இந்த மாதிரி ஊர் திருவிழா, அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ் மக்கள் வேலை பார்க்குற மக்களோட இருத்தலியல், எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அவங்களோட இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் இருக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கும். கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. திரும்ப அதே சீன் மாதிரியே ரிட்டன் வந்து அந்த லாரியில் போவாங்க. அதோடு அந்த படம் முடியும். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் இருப்பாப்புல, அவரும் அந்த சர்க்கஸ் மக்களோடையே சேர்ந்து உட்காந்து போயிடுவார். ஸோ இதோட படம் முடியும். இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 45 வருடத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த மனிதர்களை அழகாக பார்க்க முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு பார்க்கில் உட்காந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து இலைகளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை பாருங்கள். இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரச மர இலைகள் மாதிரி மக்களோட முகங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த காலத்துக்கு குட்டியாக போயிடுவாங்க. இயல்பாக நடந்தது என்னங்கிறத அங்கே பார்க்க முடியும். உண்மையாகவே மறக்க முடியாத படமாக இருந்தது. வித்தியாசமான படம்.
இந்த ஜி. அரவிந்தன் அவர்களோட இன்னும் சில படங்கள் என்னங்கிறத தேடி பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. பார்ப்போம். ஓகே மக்களே. இதே மாதிரி வேறொரு படத்துலேயோ, வித்தியாசமான படத்துலேயோ, புத்தகத்திலேயோ கண்டிப்பாக சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியாக தூங்குங்க. நன்றி. வணக்கம்.